வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எங்களுடைய. ஏன்னா கடந்த 5 வருடமும் பார்த்தீங்கன்னா இதே தொகுதியில் நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இப்போ திரும்பவும் வந்து உங்களே வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஏன்னா கடந்த 5 வருடங்கள் இந்த பகுதிக்காக நீங்கள் வந்து பல விஷயங்கள் மக்களை நோக்கி சந்திச்சிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. திரும்பவும் நீங்களே வந்து வேட்பாளராக நிற்கிறீங்கன்னும் போது அவங்க மத்தியில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை எப்படி உங்களால் பார்க்க முடியுதா? எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? நம்முடைய கழக தலைவர் நமக்கு தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு திருப்பியும் அந்த வாய்ப்பை கொடுத்த கழக தலைவருக்கும் அவர்களுக்கு நன்றி, துணை முதல்வர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இது வந்து எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. என்னுடைய தொகுதி மக்கள் இதை ரொம்ப என்னை வரவேற்றிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்காக சிறந்தப்பாக 5 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றினேன். ஒவ்வொரு திட்டத்தையும் சிறப்பாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ணதுனால அமோக வரவேற்பு பெற்றிருக்குது. குறிப்பாக பர்கூர் பேரூராட்சிக்கு பஸ் ஸ்டாண்டு, அறிவுசார் மையம் பண்ணது, அதே மாதிரி குடிநீர் பிரச்சனைக்காக இது 40 ஆண்டுகள் பிரச்சனையான ராஜகால்வாய் திட்டம், அதோட பர்கூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு தடுப்பணை வேணும். அது வந்து தென்பெண்ணை ஆற்றுலேருந்து எண்ணக்கல் காவாய் வழியாக வெட்டு வந்து வடதலா ஏரிக்கு எட்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு நீர் கிடைக்கணுங்கிறது ஒரு 50 ஆண்டு கால கனவு. ஏன்னா மார்கண்ட நதியில் தான் அதுக்கு தண்ணி வந்துட்டு வடதலா ஏரிக்கு. அதனுடைய வரவு குறைஞ்சதுனால 10 வருஷத்துக்கு 15 வருஷம் தான் அது நிரம்பும். அதனால் இந்த பகுதியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ தடுப்பணை கட்டி அதை பண்ணி துவங்கி 75% முடிஞ்சிருக்கு. இன்னொரு 10 மாத காலக்குள்ளே அந்த தண்ணி வந்துடும். இது வந்துட்டோன்னா இந்த பகுதி மக்களே பெரிய மகிழ்ச்சியில் வருவாங்க. என் தொகுதி மக்களுடைய பாதி பக்கம் வறட்சியாக இருக்கிற பகுதி ஒரு செழிப்பான பூமியாக மாறிடுங்கிறது. அதனால் மக்கள் எனக்கு என் மேலே தலைவர் மேலேயும் அளவுக்கு கடந்த அன்பும் பாசமும் அது ஒரு சந்தோஷத்தில் வாழ்ந்துருக்கேன் சார். இப்போ இந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அதில் பெண்கள் மத்தியில் வந்து வரவேற்பு பெற்றது விடியல் பயணம் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பர்கூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சருடைய என்ன திட்டங்கள் போய் சிறப்பாக சேர்ந்துருக்கு, என்ன மாதிரி திட்டங்களுக்கு வரவேற்பு இங்கே அதிகமாக இருக்குது சார்? உரிமை தொகை தான் இங்கே வந்து கலைஞர் உரிமை தொகை தான் முதன்மையாக நிற்குது. விடியல் பயணம் 2வது பட்சமாக இருக்குது. அதுவும் நிறையா மக்கள், ஏன்னா வில்லேஜ் ரூட்டில் எல்லாம் டவுன் பஸ் தான் போகுது, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 2 திட்டங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது கிராமப்புற பகுதிங்கிறதுனால மாணவர் மாணவிகள் எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறதுனால தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் ரொம்ப பேர் அது பயனடைஞ்சு அதை வந்து 1000 ரூபா வாங்கிட்டு அதில் எல்லா பெண்களும் உயர் படிப்புக்கு உயர்கல்விக்கு போகிற விஷயங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் ஸ்கூல் எஜுகேஷனும் நிற்காமல் காலேஜுக்கு போகிற வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தியிருக்கு. அதை நிறைய பேர் எங்கள் பயன்படுத்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான திட்டமாக பயன்படுத்திட்டுருக்காங்க. ஃபைன் சார். தொடர்ந்து பரப்புரையில் வந்து நீங்கள் ஈடுபட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களோட இணைந்து உங்கள் பரப்புரையை வந்து நாங்களுமே கலந்துக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறோம். நம்ம அப்படியே தொடரலாம். நன்றி. மூஞ்செல்லாம் பூ அடிக்கிறீங்களே, நான் என்ன தான் பண்ணுறது? எவ்வளோ ஒரு ஆனந்தம் தான். ஊர் மக்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய நன்றியும் வணக்கத்தை நான் சொல்ல கடவுள். கடந்த 5 ஆண்டு காலமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் எல்லோரும் சந்தோஷப்படும் வகையிலும் எல்லோரும் தங்கள் குடும்பத்திலே வளர்ச்சி உற வகையிலும் அடிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கை கொடுத்து ஏற்றி விடுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்தது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக தாய்மார்கள் கொடுக்கப்படும் விடியல் பயணமாகட்டும், தாய்மார்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து இப்பொழுது 2000 உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று மாணவ செல்வங்கள் படிக்கின்ற தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 1500 உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கு ஓஏபி 1500 2000 ரூபாய், மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 2500 ரூபாய் போன்ற திட்டங்கள் இப்பொழுது மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு கூப்பன் வவுச்சர் கொடுக்க போறாங்க. அது 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன். அந்த கூப்பனை வைத்துக் கொண்டு இல்லத்தரசிகள்
உங்களுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற எலக்ட்ரிக்கல் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஆஃபர் விட போறாங்க. 50% ஆஃபர்னா 16,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கூட உங்களால வாங்கி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் உங்க தேவைகளுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்த தலைவர் ஒரு சிறப்பான திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, 10 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டி கொடுக்க போகிறார். உங்களுக்கு யார் என்று வேண்டுமோ சொல்லுங்க. கீத்து யாராவது ஓலை வீட்டிலேயோ இல்ல சிமெண்ட் சீட்டு போட்ட வீட்டிலேயோ ஓட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு என்னிடம் அணுகுகள், அனைவருக்கும் நான் பெற்று தருவேன் என்பதை உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். தாய்மார்களே, பெரியோர்களே, ஒரு சிறப்பான திட்டத்தை கொடுத்து சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையும் லோன் கொடுக்க போறாங்க. இவ்வாறான சிறப்பான திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற தலைவர் ஒரு பக்கம். தாய்மார்களே, நீங்கள் சற்று கவனமாயிருங்கள். 23ஆம் தேதி வரல தான் நீங்க யாரை தேர்ந்தெடுக்கலான்ற உரிமை உங்ககிட்ட இருக்கு. 24ஆம் தேதி உங்ககிட்ட கிடையாது. 23ஆம் தேதி வரலையும் தான் அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமையை நீங்க சரியாக பயன்படுத்தணுங்கிறது கேட்கறது தான் நாங்கள் வந்திருக்கேன். 23ஆம் தேதிக்குள்ள நீங்க யாருக்கு வாக்களிக்கணும்? எங்க தலைவர் கடந்த 5 ஆண்டு காலமா திராவிட மாடல் ஆட்சி பண்ணாரு. எல்லோருக்கும் எல்லாமே கொடுத்தாரு. இப்ப திராவிட மாடல் 2.0 ஆரம்பிக்க போகுது. அதுலயும் இந்த திட்டங்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் கொடுக்கப்படும். அது அதிகமான உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டம். தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நீங்க இந்த உங்களுடைய தொகுதி மக்களுக்கும் இந்த தொகுதிக்கும் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் பத்தி சில விஷயம் சொல்லலாமா? தொகுதி மேம்பாட்டு வருடத்துக்கு 3 கோடி ரூபாய் தர்றாங்க. 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய் கிடைச்சிது. நான் வருஷம் முக்கியமாக ஸ்கூல்ஸுக்கு என்னென்ன தேவைங்கிறத அறிஞ்சு ஸ்கூலுக்கு தான் ஸ்கூல் பில் டெஸ்க்கு பெஞ்சு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருக்குறேன். அது இன்னும் தேவை. அது 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க அனுமதிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஸ்கூல் பில்டிங்ஸு, அங்கன்வாடி, இப்போ குழந்தைகள் படிக்கிற அங்கன்வாடிக்கு, குடிநீர் பிரச்சனைக்கு, அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அதை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். சின்ன சின்ன கால்வாய்கள் தேவையானது எல்லாமே அந்த மாதிரி விஷயம். ஏன்னா ரோடு மற்றதெல்லாம் ஹைவேஸில் சிஎம் எந்த பண்ணல எல்லாத்திலையும் நான் பண்ணிடுவேன். நபார்டில் வாங்கி பண்ணுவேன். பட் இந்த திட்டத்தை முக்கியமாக மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு உண்மையிலே எங்கே இது இருக்கோ அதை கொடுத்து அதை செஞ்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து சிசி ரோடு வேணும் இல்லை அந்த மாதிரி மக்கள் தேவையான அடிப்படை தேவைகளுக்கு அதை யூஸ் பண்ணி அதை தான் பண்ணி கொடுத்துருக்குறேன். பெரிய திட்டத்துக்கு நான் அதை பயன்படுத்தலை. ஏன்னா அது வந்து குடிநீர் பைப்லைன் போடணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மேக்சிமம் என்னுடைய ஃபண்ட் அதுக்கு தான் போட்டு. அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் திரும்பவும் வந்து உறுப்பினராக வெற்றி பெற்று வரீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய தொகுதி மக்களுக்கும் இந்த பர்கூர் தொகுதிக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போயே நீங்கள் வரீங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக நல்லா மழை பெஞ்சது. எல்லாமே இந்த குடிநீர் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஒரு டீப் சம்மர் இது வந்து பீக் ஆஃப் ஏப்ரலில். இப்போ வந்து கொஞ்சம் இந்த மழை ஜனவரியிலேருந்தே மழை பெய்யல. இந்த 4 மாதம் மழை இல்லாதனால தண்ணி லெவல் எல்லாம் குறைஞ்சிருக்குது. அதற்காக தான் அந்த படாதாலா ஏரி காவா திட்டத்தை நாங்கள் எட்டுன்னு வந்தோம்னா இந்த வாட்டர் லெவல் சரியாக இருந்தால் எங்கள் குடிநீர் பிரச்சனைலாம் இருக்காது. என்னுடைய வந்து பெரிய வாஸ்ட் ஏரியா. இந்த பக்கம் 60 கிலோமீட்டர் போகணும். அதனால் வந்து நிறையா ஹில் ஏரியாவும் இருக்குது. அடிப்படை தேவைகள் நிறையா பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக முன்னிருந்து அவர் மக்களுக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி குறைகள் எல்லாம் கேட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதை செய்து கொடுக்குறது தான் முக்கியமான இதாக இருக்குது. அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை ஓரளவுக்கு அந்த படாதலா ஏரிக்காவா திட்டம் வந்தாலே ஓரளவுக்கு தீர்ந்துடும் நினைக்கிறேன். சார், முதலமைச்சர் அவர்கள் பல வாக்குறுதிகளை வந்து முன் வச்சிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் தொகுதி மக்களுக்கு அந்த வாக்குறுதிகள்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது போய் சேர்ந்துருக்கா? என்ன மாதிரியான வாக்குறுதிகளுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது சார்? நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது எதை பற்றி அவங்க அதிகமாக உங்ககிட்ட பேசுகிறாங்க? இல்லை, ஒவ்வொரு வாக்குறுதியுமே ஒரு சிறப்பான மேனிஃபெஸ்டோ நம்ம தலைவர் கொடுத்தது. இப்போ 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஆகட்டும்,
ஒவ்வொரு விஷயமே இன்றைக்கி வந்து இளைஞர்களை எல்லாருமே இதாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்துக்கு 1000ன்றது 1500 உயர்த்தது பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமே மக்களிடத்தில் சென்று அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நாம் வந்து அந்த மோட்டார் வாங்கி கொடுக்கறது, மீட்டர் பொருத்தப்படாத மோட்டார், நவீன மோட்டார். ஏன்னா இன்றைக்கி வந்து 10 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னே போட்ட மோட்டார் அதை மாற்றுற அளவு கூட அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள், அதெல்லாம் சிறப்பான திட்டமாக பேசப்படுகிறது. அதே மாதிரி மகளிர் சுய உதவிகளுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கறது ஒரு பெரும் வரவேற்பு பெற்ற திட்டம். ஒவ்வொரு திட்டமே மக்கள் இடத்துல வந்து இதெல்லாம் வந்து ரீச்சான திட்டமாக நான் நினைக்கிறேன். நம்ம மேனிஃபெஸ்டோ ரொம்ப மக்களுடைய ஹீரோவாக தான் இருக்குது. அதை வெல்லுகிற ஹீரோவாக தான் தெரிகிறார். நிச்சயமா சார். சார், நிறைய கிராம பகுதிகளை கொண்ட ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்குது. நம்ம பார்த்தோம் இந்த 5 ஆண்டுகளில் வந்து அதிகமாக இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வந்து கொடுத்ததை பார்த்தோம். உங்கள் தொகுதி மக்களுக்கும் அது வந்து சேர்ந்துருக்கா? நீங்கள் வந்து ஆமாம் ஆமாம், இந்த டிஸ்ட்ரிக்டில் 85,000 தமிழகத்தில் கொடுத்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் அதிகமான பட்டா கொடுத்த பகுதி. அதில் வந்து குறிப்பாக என்னுடைய தொகுதியில் 23,000 பேர் 24,000 பேருக்கு மேலே பட்டாவை பெற்று கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் வந்து மக்கள் இடத்துல அது 40 ஆண்டு காலமாக கிடைக்காத பட்டா, வீடு கட்டிட்டு கிடைக்காத பட்டா, அது மாதிரி நிறையா விஷயங்களை செஞ்சு கொடுத்ததுனால மக்கள் இடத்துல ரொம்ப வரவேற்பு நிறையா இருக்குது. ஆனால் செய்கிறவங்கள தான் நிறையா பேர் கேட்பாங்க. அந்த விதத்தில் எங்கிட்ட உரிமையாக வந்து நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. நான் அதை கரெக்டாக மதத்தில் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சார், சிறுபான்மையினரும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக அவங்க தொகுதி இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுடைய தேவைகள் என்னவா இருக்குது? சிறுபான்மையினர் என்னுடைய தொகுதியில் வந்து கொஞ்சம் குறைச்சல் தான் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை சரியான முறையில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அவங்களுடைய இதுக்கு நம்ம முன்னிருந்து அதை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். அவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், அவருடைய சர்ச்சு ஆகட்டும், மாஸ்க் ஆகட்டும், அவங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயத்துலேயும் அதே மாதிரி அவர்களுடைய வேறு சின்ன அன்றாட விஷயத்தில் ஏதாவதுனாலும் நான் கருத்து கேட்டு அதை பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாம் முன்னிறுத்து அவங்களுக்கு வந்து உரிமையாக செஞ்சு கொடுக்குற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நான் இருந்திருக்கேன். அவர்கள் நல்லா இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் மிக சிறப்பான பணியை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அடுத்த 5 ஆண்டுகளும் உங்களுடைய பணி தொடர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி. உதிச்சது உதய சூரியன் பார், ஆட்டம் போட்ட கொட்டிய குதிச்சதால் மாற மாட்டோம்.